தங்கள் மனம் கவரும் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. ரவி ராகவேந்திரா 1983 ஆண்டு முதல் தற்போது வரை வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை என தனது யதார்த்தமிக்க நடிப்பால் கலை உலகில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த குணச்சித்திர சிறப்பு கலைஞர் ஆவார். மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் நீள்வட்ட வடிவ முகத்தில் சற்று அலட்சியம் கலந்த பார்வை உடைய கூர்மை மிக்க கண்களையும் கோபம் கொண்ட மனிதரோ என எண்ண தோன்றினால் அதற்கு நேர்மாறாக பளிரென்ற பற்களுடைய குழந்தைத்தனமிக்க வசீகரமான சிரிப்பழகையும் அச்சரம் பிசகாத தெள்ள தெளிவான உச்சரிப்புகள் கூடிய பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் தன்னுள் உடையவர். மலைக்க வைப்பதோடு மட்டுமின்றி வியந்து பார்க்க வைக்கும் எண்ணற்ற பன்முக கலை திறன்கள் உடைய பிரபல கலைஞர்களை உறவுகளாக கொண்ட மாபெரும் பின்புலம் கொண்டவர். இப்பேற்பட்ட சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னுள் உடைய திரு ரவி ராகவேந்திரா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், சிறப்புமிக்க குடும்ப பின்னணி யாது, எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், கதையின் நாயகராக குணச்சித்திர கலைஞராக முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை, இன்றளவும் அவ்வப்போது வெள்ளித்திரையில் தோன்றினாலும் பெரிதளவில் கலைவாணி நட்சத்திரமாக ஜொலிக்க முடியாமல் போனது ஏன், தமிழ் திரை உலக சூப்பர் ஸ்டாரை அக்காள் கணவராகவும் இசை இளவரசரை தனது அன்பு மகனாகவும் கொண்ட பெருமை நிகழ்வு, யாரை மனம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு விடை காணும் அவர்தம் ஞாபக அலைகள் கூறும் சிறப்புமிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1962 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதியான ஆங்கில புத்தாண்டு தினத்தில் வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த ரங்காச்சாரி மற்றும் அலமேலு தம்பதியருக்கு பிறந்த 3வது கடைக்குட்டி செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக குணச்சித்திர நாயகர் ரவிச்சந்திரன் எனும் இயற்பெயருடைய ரவி ராகவேந்திரா ஆவார். இவருடன் சுதா மகேந்திரன் மற்றும் லதா ரஜினிகாந்த் ஆகிய 2 மூத்த சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். பெரும் செல்வ வளமிக்க குடும்பத்தில் பிறந்த ரவி ராகவேந்திரா அவர்களின் முதல் மூத்த சகோதரி சுதா மகேந்திரன் யாரெனில் நாடக கலைஞரும் கதையாசிரியரும் பாடகர் மற்றும் இசை கலைஞரும் காமெடி நாயகருமான ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் மனைவியாவார். இதன் அடிப்படையில் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களுக்கு ரவி ராகவேந்திரா பேரன்பு கொண்ட மைத்துனரும் கூட. இதன் பேரில் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் மகள் மதுவந்தி மற்றும் மகன் ஒய்ஜி ஹர்ஷவர்தனா ஆகியோருக்கு ரவி ராகவேந்திரா அவர்கள் தாய்மாமன் உறவு ஆவார். இதைப் போலவே தனது 2வது மூத்த சகோதரி லதாவின் கணவர்தான் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவரும் கதை எழுத்தாளரும் தயாரிப்பாளருமான திரு ரஜினிகாந்த் ஆவார். இதன் அடிப்படையில் ரஜினிகாந்தின் பாச மைத்துனரான ரவி ராகவேந்திரா அவர்கள் ரஜினிகாந்தின் மகள்களான ஐஸ்வர்யா மற்றும் சௌந்தர்யா ஆகியோரின் தாய்மாமனும் கூட. இது மட்டுமின்றி வைஜெயந்தி மாலா, ஜெமினி கணேசன் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு கலை உலகின் மிக பிரபலமானவர்களை தனது உறவுகளாக கொண்ட பெருமைக்குரியவர் ரவி ராகவேந்திரா எனில் அதை மறுப்பதற்கு இல்லை. இப்பேற்பட்ட கலை பின்புலம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த ரவி அவர்கள் தனது பள்ளி படிப்பை சென்னையில் இனிதே ஆரம்பித்தார். அவ்வாறு கல்வியை தொடர்ந்தவருக்கு இயற்கையிலேயே ஏற்பட்ட கலையின் ஈடுபாட்டால் பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளில் தனது பங்களிப்பை வழங்கினாலும் அதைவிட கல்வியிலேயே முதன்மை மாணவராக அனைவருடைய பாராட்டினையும் நன்கு பெற்று வளர ஆரம்பித்தார். இதன் பேரில் மிளிர்ந்து வந்தவர் பள்ளி கல்வியை முடித்த பின்னர் அடுத்த கட்டமாக கல்லூரி கல்வியையும் சிறப்புடன் ஆரம்பித்து அதனிலும் தனது திறனை நன்கு வெளிப்படுத்தி பட்டதாரி ஆனார். இவ்வாறு கல்வியை நிறைவு செய்தவர் அடுத்தபடியாக தான் கற்ற கல்விக்கு ஏற்ற பணியினை தேடி வந்த நிலையில்தான் தனது மூத்த சகோதரி சுதா அவர்களின் கணவர் ஒய்ஜி மகேந்திரன் அவர்களின் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற UAA நாடக குழுவில் ஓய்வு நேரங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு அண்டர் செக்ரட்டரி மற்றும் இன் பெர்ஃபெக்ட் மர்டர் உள்ளிட்ட மேடை நாடகங்களில் துணை மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வந்த ரவி அவர்களுக்கு அந்நாடக குழுவில் கதையாசிரியராக பணியாற்றிய விசு அவர்களுடன் நல்ல நட்பும் ஏற்பட்டது.
மேலும் அவ்வேளையில் UAA நாடகக் குழுவின் இயக்குனர் மற்றும் முதன்மை நடிகருமான AR ஸ்ரீனிவாசன் அவர்களின் பேரன்பிற்கு பாத்திரமான ரவி ராகவேந்திரா அவர்கள் ARS உடன் இணைந்தும் சென்னை தொலைக்காட்சியில் வெளியான பிரதான நாடகங்களிலும் நடித்தே வந்தார். தமிழ் திரையுலக இயக்க முன்னோடி தந்தையான K. சுப்பிரமணியம் அவர்களின் மகனும் பாரம்பரிய நாட்டிய கலைகளின் ராணியுமான பத்மா சுப்பிரமணியம் அவர்களின் மூத்த சகோதரருமான SV ரமணன் பற்றி அக்காலத்து வானொலி நேயர்கள் நிச்சயமாக அறிந்திருக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரத்னா ஃபேன் ஹவுஸ் மற்றும் உசலைமணி தோன்றி நடித்த நரசுஸ் காஃபியில் வரும் காஃபினா நரசுஸ் காஃபி தான், பேஷ் பேஷ் ரொம்ப நன்னாருக்கு உள்ளிட்ட புகழ்பெற்ற விளம்பரங்களில் இடம்பெற்ற குரல் SV ரமணன் அவர்களுடையதுதான். இவ்வாறு வானொலி விளம்பரங்கள், தொலைக்காட்சி தொடர்களின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரும் இசையமைப்பாளருமான SV ரமணன் இயக்கிய சில தொடர்களில் நடித்து வந்த ரவி ராகவேந்திரா அவர்கள் 1983 R3 மூவிஸ் மேக்கர்ஸ் தயாரிப்பில் SV ரமணன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் YG மகேந்திரன் சுகாசினி நடிப்பில் வெளியான உருவங்கள் மாறலாம் என்ற கடவுள் நம்பிக்கையை நன்கு மெய்ப்பிக்கும் திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகில் முதலில் கால் பதித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாசன், ஜெய்சங்கர் என முன்னணி திரைக்கலைஞர்கள் அனைவரும் சிறப்பு கதாபாத்திரங்களை ஏற்று இத்திரைப்படத்தில் நடித்தனர். இத்திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரம் ஒன்றினை ஏற்று மனம் தொட்டிருப்பார் ரவி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் இயக்குனர் மறைந்த SV ரமணன் அவர்களின் மகள் லக்ஷ்மி என்பவரைத்தான் ரவி ராகவேந்திரா அவர்கள் திருமணம் புரிந்தார். இவ்வாறு திரை உலகில் கால் பதித்த ரவி அவர்களை ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தியவர் குடும்ப கதைகளின் நாயகரும் UAA நாடக குழுவில் முன்னர் இணைந்து பணியாற்றியவருமான விஸ்வநாதன் எனும் விசு ஆவார். இதன் அடிப்படையில் 1984 விசுவின் கதை வசனம் மற்றும் இயக்க நடிப்பில் வெளியான வாய் சொல்லில் வீரநடி என்ற திரைப்படத்தில் தமிழ் புலவராக தோன்றிய G. ஸ்ரீனிவாசன் இளைய மகனாக, YG மகேந்திரன் தம்பியாக, சாதனாவின் கணவர் செந்தில்நாதன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ஹீரோவாக தடம் பதித்திருப்பார் ரவி அவர்கள். கதையின்படி உளவியல் நிபுணராக தோன்றியவர் நாகத்தை குல தெய்வமாக வணங்கும் கிஷ்முவின் மகள் சாதனாவை திருமணம் புரிவதும், ஆன்மீக நம்பிக்கைகளை எதிர்ப்பதும், பின்னர் விவாகரத்து வரை சென்று இணைவதும் என கதை களத்தில் அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார். இதன் பின்னர் விசு திரைப்படங்களில் ஆஸ்தான நடிகராக மாறிப்போன ரவி அவர்கள் விசுவிற்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த கதையாசிரியர் விருதை பெற்று தந்த வரவு நல்ல உறவு என்ற ஜனரஞ்சகமிக்க குடும்ப திரைப்படத்தில் அம்பலவாணன் எனும் விசுவின் மகன்களில் ஒருவராக இளங்கோ என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் வசவு அர்ச்சனைகளை தனது நடிப்பால் சற்றே பெற்றவர். இதை போலவே வேடிக்கை என் வாடிக்கை என்ற திரைப்படத்தில் மாத்ருபூதம் எனும் கிஷ்முவின் மகன் பூவிழி ராஜா என்ற மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்றும் நடித்திருப்பார். கதையின்படி கவிதைகள் பல எழுதும் கவிஞரான பூவிழி ராஜா தனது கவிதையால் ஈர்க்கப்பட்ட ஊர்வசி எனும் பல்லவியை காதலிப்பது போன்று ஏமாற்றி விடுவதும், தனது தாய்மாமன் காவிச்சட்டை கந்தசாமி எனும் விசு போடும் திட்டத்தால் காதலியை மனம் புரிவதும் என சற்று வில்லத்தனமிக்க கதாபாத்திரங்களில் தோன்றி தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி இருப்பார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்து வந்த ரவி அவர்கள் ஏனோ தெரியவில்லை, ஒரு நாயகனுக்குரிய அத்துணை அம்சங்கள் இருந்தும் திரைத்துறையில் ஒரு கதாநாயகனுக்குரிய பிரதான இடத்தை பிடிக்க முடியவில்லை என்றுதான் கூற முடியும். ஒரு சிறந்த நாயகனை தமிழ் திரை உலகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது என்றே தெரிகிறது. ஒரு பக்கம் வெள்ளித்திரை, மறுபக்கம் சின்னத்திரை என கலைத்துறையின் நட்சத்திரமாக பயணித்து வந்த ரவி அவர்கள் திரைத்துறையில் பெரும் ஈடுபாடு உடையவராயினும் தான் கற்ற கல்வியையும் மறவாது எஸ் பேங்க் என்ற பெரிய வங்கியில் நிறுவனத்தின் உயர் அதிகாரியாக தன்னை இணைத்துக் கொண்டு பெரும் பொறுப்பை ஏற்று சிறப்புடன் தனது பணியை நிர்வகித்து வருகிறார். மேலும் இப்பணிச்சூழல் காரணமாக கலைத்துறையில் தனது தொடர் பங்களிப்பை தர முடியாத சூழலும் உருவாக்கித்தான் போனது ரவி ராகவேந்திரா அவர்களுக்கு. எனினும் கலை உலக தொடர்பையும் மறவாது அதனுள் தொடர்ந்து பயணிக்க முடியாவிடினும் அவ்வப்போது சில திரைப்படங்களில் தோன்றி தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பினையும் சிறப்புடன் ஏற்று பயணித்தும் வருகிறார். இப்பேற்பட்ட கலை சிறப்புகளையும் உயர் பொறுப்புகளையும் தன்னகத்தே உடையவரான ரவி ராகவேந்திரா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஆனந்த கண்ணீர், கமலஹாசனுடன் காதல் பரிசு,
ரகுவரனுடன் தூள் பறக்குது என தோன்றி வந்தவர் சில வருடங்கள் கழித்து தனது இரண்டாவது மூத்த சகோதரி லதா அவர்களின் கணவர் ரஜினிகாந்தின் படையப்பா என்ற திரைப்படத்தில் ரவி செல்லையா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களை ரசிக்க வைத்தவர் சரத்குமாரின் திவான் என்ற திரைப்படத்திலும் தனது நடிப்பின் முத்திரையை நன்கு பதித்திருப்பார். இதன் பின்னர் வெள்ளி திரைக்கு சற்று விடை கொடுத்தவர் சுமார் 8 வருடங்கள் கழித்து சிம்புவின் வானம் என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் மறுபிரவேசம் செய்தார். இதன் பேரில் இளைய தலைமுறை கலைஞர்களோடு நடிப்பால் பயணிக்க ஆரம்பித்தவர் சித்தார்த்துடன் காதலில் சொதப்புவது எப்படி, ஜீவாவுடன் நீதானே என் பொன் வசந்தம், அர்ஜுனுடன் 3 பேர் 3 காதல், அசோக்குடன் காதல் சொல்ல ஆசை, அருள் நிதியுடன் ஒரு கன்னியும் 3 களவாணிகளும், விஜய் சேதுபதியுடன் காத்து வாக்குல 2 காதல், மாதவனுடன் ராக்கெட்ரி தி நம்பி எஃபெக்ட், சூர்யாவுடன் கங்குவா, ஆர்ஜே பாலாஜியுடன் சொர்க்கவாசல் என தோன்றி துணை கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்து வந்தவர் 2025ஆம் ஆண்டு வெளியான அஜித்தின் விடாமுயற்சி என்ற திரைப்படத்தில் டாக்டர் மனோகர் சந்திரசேகர் என்ற கதாபாத்திரத்தில் மனதை கவர்ந்திருப்பார். தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி 2012இல் வெளியான ஏதோ வெள்ளி போயிந்தி மனசு, ஒக்கே ஒக்க ஜீவிதம் உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ரவி ராகவேந்திரா அவர்கள். வெள்ளித்திரை மட்டுமின்றி 1987இல் 13 வார தொடர்களாக சென்னை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சோ ராமசாமியின் வந்தே மாதரம் என்ற தொடரில் பிரதான வேடமேற்று நடித்த ரவி அவர்கள் அண்ணாமலை, வீட்டுக்கு வீடு லூட்டி, சொல்லத்தான் நினைக்கிறேன், நிலவை தேடி, மணிக்கூண்டு, குகன் உள்ளிட்ட சின்னத்திரை தொடர்களிலும் தோன்றி சின்னத்திரை ரசிகர்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவராவார். கலைத்துறை சாதனைகள் மூலம் எண்ணற்ற விருதுகளை வென்ற ரவி ராகவேந்திரா அவர்கள் SV ரமணன் மகளும் பிரபல பரதநாட்டிய கலைஞருமான லக்ஷ்மி அவர்களை மனம் புரிந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே. இதன் பேரில் மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளான ரவி ராகவேந்திரா மற்றும் லக்ஷ்மி ஆகியோரின் அன்பின் அடையாளமாக அனிருத் என்ற மகனும் வைஷ்ணவி என்ற மகளும் உள்ளனர். இவர்களில் அனிருத்தை அறியாதவர்கள் இருக்க முடியாதுதான். அனிருத் அவர்கள் தனது சொந்த அத்தையான லதாவின் மகள் ஐஸ்வர்யாவின் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான 3 என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்தவராவார். இத்திரைப்படத்தில் அனிருத் இசையில் தனுஷின் பாடல் வரிகள் மற்றும் பின்னணி குரலில் ஒலித்த வை திஸ் கொலவெரி என்ற பாடல் மிகவும் பிரபலமாகும். மேற்கண்ட 3 என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி திரைத்துறையில் மாபெரும் இசையமைப்பாளர்களில் ஒருவராக மாறிப்போன அனிருத் அவர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா மற்றும் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி உள்ளிட்ட முன்னணி திரை நாயகர்களின் திரைப்படங்களுக்கு இசை அமைத்தது மட்டுமின்றி தன்னை ஒரு பாடகராகவும் நிலைநிறுத்திக் கொண்டு உலகளாவிய தமிழ் ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் நன்கு பெற்றவராவார். ரவி ராகவேந்திரா அவர்களின் மகள் வைஷ்ணவியானவர் பெற்றோர் மற்றும் உற்றார் உறவினர்களின் பெரும் ஆசீருடன் அபினவ் என்பவரை மனம் புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார். இவ்வாறு பெரும் கலை பின்புலத்தை மட்டுமின்றி அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைய இளம் தலைமுறையினர் விரும்பும் வகையில் ஒரு மாபெரும் இசையமைப்பாளரை தனது பாச மகனாக கொண்ட புகழ் உடையவரான ரவி ராகவேந்திரா அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற கலை உலகின் மறக்க முடியாத நாயகர்களான ஒரு தலை ராகம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் 3 திருமண வாழ்வை கடந்தவரும் அங்கீகாரமின்மையால் சினிமா உலகில் வீழ்ந்து போன எவர் கிரீன் நாயகரும் இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபர் என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவருமான திரு சங்கர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் ரயில் பயணங்களில் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் கால் பதித்தவரும் நாயகன், வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று மனம் தொட்டவரும் பின்னணி குரல் கலைஞரும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் திரைத்துறையை துறந்த விசுவாச நாயகரும் திரை உலகின் வெள்ளி விழா கலைஞருமான திரு ராஜு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் குரோதம் திரைப்புகழ் நாயகரும் ஆக்ஷன் ஹீரோவும் வணிக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியும் எண்ணற்ற வெற்றிகளை குவித்த பன்முக சாதனையாளரும் தயாரிப்பாளர்,
இயக்குனர் என பல கலை திறன்களை தன்னுள் கொண்டவருமான திரு பிரேம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத திரைக்கலை ஹீரோக்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.